அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து தூக்கமின்மை உடல் வலியை அதிகப்படுத்துமா, நரம்பு வலியை அதிகப்படுத்துமா, இதுதான். இப்போ வந்து நல்ல தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஷ்யூ ரிப்பேர் வந்து அப்போ தான் நடக்கும். பாடியோட ஹீலிங் வந்து நல்லா அப்போ தான் சமயம் நடக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா பாடி வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அந்த நேரம் தான். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு அப்ராக்சிமேட்லி நைட் 10 o'clock வந்து மார்னிங் 6 வரைக்கும் அந்த டீப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். டீப் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிறது 2 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் இன்டேக். சிலர் வந்து தண்ணி அதிகம் குடிச்சிட்டு படுத்துருவாங்க நைட்டு. ஊடால வந்து அப்புறம் ரெஸ்ட் ரூம்க்கு எந்திரிக்கணும். அப்புறம் திரும்ப போய் படுக்கும்போது நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படுப்பாங்க. அப்புறம் திரும்ப ஊடால ஒரு 3 o'clock 4 o'clock திரும்ப எந்திரிக்கணும். இப்படி மல்டிபிள் டைம்ஸ் எந்திரிக்கிற பழக்கம் சில பேஷண்ட்ஸுக்கு இருக்குது. அது வந்து நானே ரெகுலராக பார்க்குறேன். அதனால் வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் இருக்குது அவங்களுக்கு. நல்ல ஒரு ஸ்லீப் இல்லை. இதனால் வந்து ஒரு நல்ல ஒரு 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 ரிஃப்ரெஷ்ஷான ஃபீலே பேஷண்ட்டுக்கு கிடையாது. மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்களோட பெயினும் குறைய லேட் ஆகுது கம்பேர்ட் டு அதர் பேஷண்ட்ஸ். ஸோ தண்ணி எப்படி நம்ம குடிக்கணும்னா, நைட் வந்து டின்னர் வந்து ஒரு 9 o'clock 9:30க்குள்ளே முடிச்சிடணும். முடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா தண்ணி குடிச்சிக்கோங்க. அப்புறம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது. படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு படுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூரின் வர்ற ஏர்ஜ் இருந்தாலும் நீங்கள் எந்திரிக்கக்கூடாது. மார்னிங் மினிமம் 6 வரைக்கும் போது நல்லா தூங்கணும். இப்படி ரெகுலராக வந்து நைட் 10 to 6 நல்லா தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷ்யூ ரிப்பேர் நல்லாயிருக்கும். இந்த ப்ராப்ளம் வராது. செகண்ட் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம். இது ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். அங்கே இருக்கிற ஒரு அட்மாஸ்ஃபியர், உங்களுக்கு இருக்கிற அங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் இப்படி சொல்லலாம். இல்லை பர்சனல் லைஃப்பில் இருக்கிற ட்ரபிள்ஸு, ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கும். அப்போது வந்து பேஷண்ட் வந்து மனசில் இருக்கிற வலியை வந்து உடம்புல இருக்கிற வலியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு உடம்புல இருக்கிற நோயை நம்ம குணப்படுத்தினாலும் கூட அவங்க குணமானதாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. இதுக்கு வந்து தியானம் பண்ண நல்ல ரிலீஃப் இருக்கும். தியானம் பண்ணும்போது கார்டிசால்ன்ற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நல்லாவே குறைஞ்சிரும். இது ட்ரை பண்ணலாம். இது மூலமாக வந்து ஸ்லீப் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல டீப் ஸ்லீப் வந்து ரொம்ப அவசியம். 10 to 6 அது மூலமாக வந்து சீக்கிரமே நீங்கள் எல்லா நோயிலேருந்தும் குணமாகலாம். தேங்க்யூ.